ஹலோ லிங்கனம்மா. வணக்கம் வணக்கம். சனிக்கிழமை காலை நேர வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். இன்றைக்கி மார்னிங் எனக்கு லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஏன் மம்மி? இன்னைக்கு சனிக்கிழமை தானே. இன்னைக்கு அவனுக்கு காலேஜ் இல்லை. அதனால சரி லேட்டாக எழுந்திருப்போம்ட்டு லேட்டாக இருந்துச்சு. இல்லைன்னா நேரம் சமையல் டிஃபன் எல்லாம் முடிஞ்சிருக்கும். முடிஞ்சு பாத்திரம் கூட கழுவி போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு சமையல் வேலை இருக்காதுல்ல? சமையல் வேலை இருக்காது, இருந்தாலும் சுத்தம் பண்ணுற வேலை இருக்கும். இந்த அடுப்பு திட்டு சுத்தம் பண்ணணும், அடுப்பு சுத்தம் பண்ணணும், வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும், அந்த வேலை இருக்கும். வீடு இருந்த வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். துவைச்சதை மடிச்சு வைக்கணும், மடிச்சதை எடுத்து வைக்கணும், மடிச்சதை கிளச்சி வைக்கணும், மடிச்சதை கிளக்கிறது. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் மம்மி பிள்ளையே நல்லா நீட்டாக மடிச்சு வைக்குதுங்க, அழகா உட்காந்து. எப்படிதான் பார்க்குறதுங்களோ தெரியல. சடன் சடனாக பெட்ரூமில் உட்காந்தே இது. நீங்கள் யார் வீட்டில் பார்த்தீங்க? இந்த இதில் சேனலில் பார்க்குறதே. சேனலில் பார்க்குறதே அழகாக மடிச்சு வைக்குதுங்க. மடித்து இந்த மாதிரி இதுக்குள்ளே செல்ஃபில் அடைச்சி வச்சுக்குங்க. கபோர்டில். ஆமாம், அது மடித்து வச்சா அப்படியே இருக்கு மம்மி. ஆமாம், அயன் பண்ண மாதிரியே இருக்கும். ஓரளவு நம்ம நீட்டாக மடித்து வச்சுட்டோம்னா அயன் பண்ணுற மாதிரியே இருக்கும். நம்ம சேலையிலே பீரோக்குள்ள அப்படியே மடித்து வச்சுட்டோம்னா அது அப்படியே ரொம்ப நாளைக்கு இருக்கா, அயன் பண்ண மாதிரியே இருக்கும். நம்ம எடுக்கும்போது நீட்டாக சுருக்கம் இல்லாமல் இருக்கும். சும்மா அப்படியே போட்டிருந்தோம்னா அப்படி இருக்காது. ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 11 பேர் இறந்து போயிட்டாங்களா. இப்போ நியூஸில் சொன்னேன். அந்த கிரிக்கெட்டில் பார்க்க போனவங்க ஒரு 11 பேர் தள்ளுமுள்ள இறந்துட்டாங்களாம். இன்னும் நிறைய பேர் பெட்டில் இருக்காங்களாம். எதுக்கு அப்படி போய் இதுங்கிறாங்கன்னு தெரியல. அவங்க கிரிக்கெட் விளையாடுறவங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. இவங்க எதுக்கு இப்படி போய் விழுகிறாங்கன்னு தெரியல. அது அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் நாள் ஆர்சிபி 18 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிச்சிருக்கு மம்மி. 18 வருஷமா ஜெயிக்கணும்னு பார்த்து ஜெயிக்கல. 18 வருஷம் கழிச்சு ஜெயிச்சனால அது கொண்டாட்டமா வச்சிருக்காங்க. அடுத்த நாள் கொண்டாட்டமா வச்சது பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்துல வச்சிருக்காங்க. அப்படி வைக்கையில முறையான பாதுகாப்பு கொடுக்கல. விராட் கோலி என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லா மக்களும் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் போட்டுட்டாரு. அதனாலன்னு இல்லை, நிறைய பேர் இந்த மாதிரி 18 வருஷம் கழிச்சு ஜெயிச்சனால போய் கலந்துக்குவோம், பார்த்துக்குவோம், அவங்களெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்குது. அதில் தள்ளுமுள்ளை ஏற்பட்டதுல தான் இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க. 56 பேர் பெட்டில் இருக்காங்கன்னா 11 பேர் இறந்து போயிட்டாங்களாம். இது தேவையா? இது எதுக்கு டிவியில் பார்த்துக்கிட்டா என்ன? இது எதுக்கு நேரடியாக போய் இப்படி பார்த்து இப்படி போய் சாகணும்? அவங்க கோடி கோடியா எத்தனையோ கோடி வாங்கிட்டு அவங்க விளையாடுறாங்க. நம்ம அதை பார்க்க போய் இப்படி சாகுறோம். அது மாதிரி படமும் அப்படித்தான். படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே பாக்குறோம்னு சொல்லி எத்தனை பேர் சாகுறாங்க. அவன் நடிக்கிறவங்க கோடி கோடியா வாங்கிட்டு நடிக்கிறாங்க. நம்ம எதுக்கு போய் இப்படி போய் சாகணும்? படம் எல்லாம் தியேட்டர்ல வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா என்ன, இல்ல டிவியில போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா என்ன? ஒரு இன்ட்ரெஸ்ட் மம்மி. ஃபர்ஸ்ட் நாள் நான் பார்த்தேன். இன்ட்ரெஸ்ட் தான் இந்த சாகுது. அப்படி இன்ட்ரெஸ்ட் தான் சாகுது. அது மாதிரி பைக்கில் போகிறவங்களும் நான் இன்னைக்கு பார்த்தேன். பழைய பஸ் ஸ்டாண்டில் முன்னாடி நான் நிற்கல, பழைய பஸ் ஸ்டாண்டில் நான் நின்றுட்டு இருக்கேன். ஒரு பையன் அவ்வளோ ஸ்பீடாக போகிறேன், போய் கடிச்சுலாம் அந்த அந்த வாழைப்பழம்லாம் வைப்பாங்களா, அந்த எடுத்துக்கிட்டு போயில ஆக்சிடென்ட் விழுந்துட்டேன். விழுந்து என்ன நினச்சுன்னு தெரியல, விழுந்துட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க. இங்கேருந்து இப்படி அலறி அடிச்சுக்கிட்டு போகிறேன், அங்கே போய் விழுந்துட்டேன். எதுக்கு அப்படி? உற்சாகத்தை தடுக்க முடியாம தானே இத்தனையும் நடக்குது. ஆமா, அந்த உற்சாகத்தை கண்ட்ரோல் பண்ண என்ன, கண்ட்ரோல் பண்ண தெரியணும் நம்ம உடம்புல. அது அந்த உற்சாகத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியாம தான் எல்லா பிரச்சனையுமே நடக்குது. கண்ட்ரோல் பண்ற இடத்துல கண்ட்ரோல் பண்ண தானே வேணும். எந்த இடத்துல இதுங்களாமோ அந்த இடத்துல திறக்கும். ஆனா ஒரு சிலர் அப்படி அதுதான் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சு. இல்ல இல்ல அவன் போன மாதிரி போயிருந்தா அவன் என்ன அப்படியே ஃப்ளைட் பறக்கிற மாதிரி
கடைசியில் என்னடா அது இப்படி போகிறேன், நம்ம யாரும் எதுக்கால இருந்தோம்னா அப்படித்தேன். என்னடா இப்படி போகிறானே வந்தது அங்கே போய் விழுந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அவன் எங்கேயோ இருந்தாலும் ஆக்சிடென்ட் தான், அவ்வளோ ஸ்பீடாக போனேன். அப்படி எதுக்கு போகணும்? ஐபிஎல்லையும் எதுக்கு இந்த மாதிரிலாம் உற்சாகத்தை, அது என்ன கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்க்கக்கூடாதா? இப்போ யார் சாகுறா யோசிச்சு பாரு. ஆனால் செத்தவங்கெல்லாம் கொஞ்சம் சின்ன வயசு போல அவங்க மிதிப்பாட்டு. ஆமாம், அவங்க பெற்றோர்கள் தான் இப்போ வருத்தப்பட போகிறான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதுலேயே பார்த்தேன். சின்ன வயசு பையங்க பெற்றோர்களுக்கு பாவம் இவ்வளோ தூரம் வளர்த்துட்டு அவங்களுக்கு கஷ்டம் இல்லையா? அவங்க சம்பாதிப்பாங்க பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு அவங்க வளர்த்து கடைசி இப்படி கொடுக்குறாங்களே, இது எதுக்கு? முன்னே ஆரோ விட்டு படத்துக்கும் இப்படிதான் இது விழுந்து செத்தாங்களாம். படம் யார் விட்டோ படத்துக்கும்ல அதுவும் போட்டிருந்தாங்க. கூட்ட நெரிசலே விரும்புறது இல்லை. ஆமா, எனக்கெல்லாம் கூட்ட நெரிசல, கோயிலுக்கு போறதுனால எனக்கெல்லாம் விரும்புறது இல்லை. ஆனா எல்லா இடத்துலயும் கூட்டம் தான் வருது. எப்படி அவாய்ட் பண்றோம்? ஆமா, இப்போ நீங்கள் வாக்காளர் அடையாள அட்டை போய் பதியணும்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் கியூவில் விட்டுறாங்கல்ல. கியூவில் விட்டுறாங்க. ஆனால் கூட்டம் எங்கே இருந்தாலும் வந்துடுது. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போங்க, 100 பேர் வந்துடுறாங்க. பயந்து வருது. அதனால இப்போ வீட்டோட இருந்துக்கிறது, எதுக்கும் போகிறது இல்லை. ரொம்ப வயசானதுக்கு அப்புறமெல்லாம் எங்களால் இந்த தள்ளுமுள்ளெல்லாம் இதுங்க முடியாது. அப்பயே என்னால முடியாது. எனக்கு அந்த இந்த மாதிரி போகிறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. போகிறோமா நிம்மதியாக ஃப்ரீயாக சாமி கும்பிடணும், அப்படித்தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது எப்பவுமே. அதெல்லாம் யாருமே எனர்ஜி இருக்கவங்க தான் செய்ய முடியும். அப்படி எனர்ஜி இருக்கவங்க இந்த இப்படி சாகுறாங்க. உற்சாகத்தை கட்டுப்படுத்த தெரியல, மனசு கண்ட்ரோல் பண்ண தெரியல. அதனால வர்ற விளைவுதான் இது. சரி பார்த்து இப்போ சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிடுவோம். இங்கே ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க. விளக்கேற்றிட்டேன். எப்போ எந்திரிச்சாலும் என் காலை கடன் கை கால் மூஞ்சி கழுவிட்டு விளக்கேற்றிடுவேன். ஃபஸ்ட்டு வேலை வீட்டில் விளக்கேற்றுறது தான் என்னோட இது. அதுக்கப்புறம் தான் மருகா முதல் டியூட்டி விளக்கேற்றுறது. இரண்டாவது டியூட்டி பால் காய்ச்சல். பால் காய்ச்சி நெய்வேத்தியம் பண்ணுறது. சரி வாங்கிப்போம். இங்கே விளக்கேற்றுறாங்க கைஸ். மகாலட்சுமி கையில் 2 தாமரைப்பூ வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தாமரைப்பூ தான் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், தாமரைப்பூ. ஆனால் தாமரைப்பூ வந்தாதே ஏதோ ஒன்று விடியும். சூரியன் வந்தாதே தாமரைப்பூ விடியும். அப்படியா? அது ஏன் தெரியல. அப்போ எழுந்து நம்ம படிச்சிருக்கோம்னா. ஆமாம், சூரியன் வந்தால் தாமரை விடியும். அதே மாதிரி மேலேதான் அவங்க தாமரைப்பூ இலையில தண்ணியே விழுகாது இல்லை? ஆமாம், அமுங்கவே அமுங்காது. அப்படியே இது வந்து அள்ளி மலர்ற மாதிரி. நான் இப்போ பாட்டெல்லாம் பாடுவேங்க, சினிமா பாட்டெல்லாம். எம்ஜிஆர் படத்துல எல்லாம் அந்த பாட்டு இப்போ அநியாயத்துக்கு. அப்பெல்லாம் இயற்கையை வர்ணிச்சு பாடுறது. இப்பெல்லாம் வேற இது ட்ரெண்டுக்கு போயிட்டா. குத்து சாங்கு, அந்த சாங், இந்த சாங் இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நல்லா தானே இருக்கு. ஆமாம், நல்லா தான். ஃபாஸ்டான உலகத்துக்கு ஃபாஸ்டான பாட்டு. ஃபாஸ்ட்டாக போய் தான் இந்த மாதிரி போகுது இப்போ. ஆமாம், ஃபாஸ்ட்டாக போயிதான் ஃபாஸ்ட்டாகவே எல்லா இடத்துக்கும் ஃபாஸ்ட்டாக போயிடும். எல்லா இடத்துக்கும் ஃபாஸ்ட்டாகவே போயிருக்கு. நின்று நிதானிச்சு வாழ்றதே இல்லை வாழ்க்கை. இது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் இல்லை. ஐபிஎல்ல இப்படி போய் சாகுறாங்க பசங்க. எவ்வளோ கனவுகளோட வளர்த்துருப்பாங்க. விராட் கோலியை பார்க்கணும் தான் போயிருக்கா. விராட் கோலி என்ன பண்ண போறேன் கடைசி? அவன் கடைசி அவனை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமா, ஆனா வந்து அவர் லண்டன் போயிட்டாராம். ஓ, லண்டன் யாரோ பிளான். அவர் இன்னும் வர சொல்லலையே. அவர் சொன்னாலும் நமக்கு எங்கே போச்சு? அவரை வந்து நம்ம எதையும் அவர் வந்து எல்லாரும் கொண்டாட்டத்துக்கு வாங்கன்னு சொன்னாரு. சந்தோஷத்துக்கு வாங்கன்னு தான் சொல்லியிருக்காரு உங்களை. இப்ப நம்மளே கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு அப்புறம் வராதிங்கன்னு சொல்ல முடியும். அவர் மேல எல்லாம் தப்பு இல்லை. அவங்க கடமையை செஞ்சாங்க. ஆமா,
நம்ம செயல் செய்யறது நம்ம யோசிச்சு செய்யணும். அதுவும் 11 பேரா பாருங்க. ஆமா, ஒரு ஆள் 2 ஆள்னா கூட அவன் ஏதோ தப்பு பண்ணிருப்பான்பா, அவன் ஏதோ அவங்க காலுக்குள்ள கீழுக்குள்ள போயிருக்கேன், அதான் மிதி விட்டுறேன் அப்படின்னு சொல்லலாம். 11 பேரா? அவ்வளவு கூட்டம் போல் இருக்கு இப்ப. டீ பசும்பால் இப்படி வரவே வராது போய். டீ பால் கொலன்னு இருக்கு வெங்கோட பால். அதனால இனிமே யாரும் பசும்பால் வாங்குறது நிறுத்திடுவாரு. பாக்கெட் பால் தான் நல்லா இருக்கு டீ. அழகி, நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ண போறீங்க? காலையில் சப்பாத்தி தான் போடணும். மாவு இருக்கு, சப்பாத்தி போட்டு ஏதாவது தொட்டு வைக்கணும். மதியத்துக்கு என்ன நீ தான் சொல்லணும். நீ தான் சிக்கன் கறினா போய் வாங்கிட்டு வரணும். நாளைக்கு கோயிலுக்கு போவோமா என்ன? ஆமாம், போத்தானே வேணும். நாளான்னைக்கு அடுத்த வாரம் வந்து சனிக்கிழமையும் உண்டு, ஞாயிற்றுக்கிழமையும் உண்டு. அடுத்த வாரம்லாம் இங்கே நம்மளை இது வேணவே முடியாது. என்னென்ன வாங்கியிருக்கீங்களா மம்மி? வெண்டிக்காய் எவ்வளவு? 10 ரூபா. 10 ரூபா. இது கருவேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இவ்வளோ இருக்குது. ஆமாம், இவ்வளவுதான் வாங்கிட்டு வந்தால் ஒன்றா வாங்கிட்டு வரேன், இல்லைன்னா வாங்கிட்டு வர்றது இல்லை. அந்த அக்கா 5 10 5 ரூபாய்க்கு கேட்டால் தர மாட்டேங்கிறா. ஓ, அப்புறம் என்ன இங்கே காசுலாம் முடிச்சிருக்கீங்க? இந்த வாங்கிட்டு வந்து மிச்சம் இது நான் என் சேவிங்ஸ் டப்பாவில் வச்சுக்கேன். அன்னைக்கு இதுலேருந்து எடுத்து தந்தேன்னு. இங்கே ஒரு சேவிங்ஸ் டப்பா வச்சுருக்கீங்களா? ஆமாம். கிச்சனில் எப்பவும் காசு வைக்கணுமா? வைக்கணும். ஆமாம். அப்போ நேரடியாக கொண்டாந்து கிச்சன்லேயே வச்சுட்டா? அப்படி வைக்கக்கூடாது. கிச்சனில் என்னென்ன மம்மி வைக்கணும்? கிச்சனில் அந்த காசு கொஞ்சம் வச்சுக்கிட்டா அது ஒரு சிறுவாட்டு படம் மாதிரி சேரும். ஒரு அவசரம் ஆத்திரத்துக்கு எடுக்கலாம். நான் கிச்சனில் கொஞ்சம் வச்சுக்குவேன். இந்த டப்பையில் ரொம்ப வச்சுருக்கேன் காசு. செல்வர் டப்பில் இந்த பாரு நிறைய வச்சுருப்பேன் கிச்சனில். இந்த பாரு இந்த இது எப்போலேருந்து சேர்க்க ஆரம்பிச்சிங்க? இது ரொம்ப நாளாகவே வச்சுருக்கேன். ஆனால் இது மறந்துடுவேன். எடுக்க மாட்டேன், மறந்துடுவேன். ரொம்ப எப்பயாவது ஒரு கதை நினைப்பு வரும். எங்கேயுமே இல்லைடா என்னடான்னு யோசிக்கல தான் வேண்டாம். சரிப்பா, டீ சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். டீ சாப்பிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப வேலை பார்த்தாச்சு. அழிக்க நம்ம என்ன பண்ணுறீங்க? பருப்போடையும் டீ. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வெளியே. பருப்போடா சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பருப்போடா பிடிச்சிருக்கா? இது சாப்பிட்டோம்னா கொஞ்சம் பசிக்காது டிஃபன் பண்ணுற வரைக்கும். அப்படியா? இது எண்ணெயெல்லாம் ரொம்ப குடிக்கல, நல்லா தான் இருக்கு. இது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. நீங்கள் இது வரைக்கும் சுட்டதில்ல? லவ் மீ. என்ன பண்ணுறீங்க? கோழிக்கறி எடுத்தாந்து கோழிக்கறி சமைச்சு குழம்பு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் எடுத்தாந்து குழம்பு வச்சாச்சு. சப்பாத்திக்கு சிக்கன் எடுக்கிறேன்னு சொல்லவே இல்லை. எடுத்தாந்தாச்சு. எடுத்தாந்து கருவேப்பிலை வாங்கிட்டு வந்து இன்னைக்கு பொழப்பே கிட்டு போச்சு. அப்படியா? கருவேப்பிலை ஆஞ்சு அதை சுத்தம் பண்ணி வைக்கிறதுக்குள்ளீங்க எனக்கு பாதி டென்ஷன் ஆயிடுச்சு. அதையும் காலையில் எடுத்தீங்க, சாயந்தரம் பண்ணிக்கலாம்ல? அது காஞ்சி போயிடும். காஞ்சி போயிடும். வைக்கிறோம்னா பத்திரமா வைக்கணும், இல்லைன்னா தூக்கி எரிஞ்சிடணும். 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு. அப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க? சப்பாத்தி மாவு? இப்போ சப்பாத்தி மாவு போட்டுக்கிட்டு இருக்கேன். எத்தனை போடலான் இருக்கீங்க? 10 மாவு 10 இது இருக்குன்னு நினைக்கிறேன். 9 இருக்கு, இல்லைன்னா 10 இருக்கும். 5 ஆமாம், ஆளுக்கு 5 சப்பாத்திக்கு என்ன அதுக்கு மேலே சாப்பிட போகிறோம். சப்பாத்திக்கு சைடிஷ் நல்லா இருக்கும். ஆமாம், சூப்பராக இருக்கும் சிக்கன் குழம்பு. அதனால தான் யோசிச்சுதான் சிக்கன் குழம்பு. அது மாதிரி இடியப்பனுக்கெல்லாம் சிக்கன் குழம்பு நல்லா இருக்கும். இடியப்பன் செஞ்சாலுமே. ஆனால் இதுலலாம் நம்ம படப்புக்கார வீடு, இந்த கல்யாணக்கார வீடெல்லாம் இடியப்பனுக்கு கோசமல்லி தான் வைக்கிறாரு. ஆனால் மாற்றி சாப்பிட்றதுனா சாப்பிட நல்லா இருக்கும், சாப்பிடலாம். அதே மாதிரி நம்மள அசைவம் சமைக்க மாட்டாங்க. எங்களில் கல்யாணத்தும் போது அசைவம் சமைக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சைவம் தான் வெரைட்டியாக சமைப்பார். ஏன் தெரியல. நம்மள அசைவம் சமைக்க மாட்டாங்க. கல்யாணம் காட்சி எவ்வளோ பெரிய பணக்காரலுமே அசைவம் சமைக்க மாட்டாங்க.
ஆனால் சைவத்திலே பல வெரைட்டி இருக்கும். சைவத்துல நிறைய வெரைட்டி இருக்கும், எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அதுவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவே ஒரு 10 டிஃபன் இருக்கும். 10 டிஃபன் இருக்கும். மசாலா தோசை, அந்த தோசை, இந்த தோசை, அது இதுன்னு இருக்கும். அப்படி இருக்கும் நமக்கு. ஆனா அசைவம் இருக்காது. அசைவம் அநாகரிகமா தான் இருக்கு. ஆனா மற்ற ஆளுகளுக்கு அசைவம் வச்சாதே அவங்க கல்யாணமா ஏத்துக்கிறாங்க. இல்லைன்னா வீட்டுல எல்லாம் பொண்ணு விடுவாங்களா கொண்டு சாப்பாட்டுக்கு வரவங்க. ஆமா, அசைவம் இல்லைன்னா அப்படித்தானா சண்டைக்கு வந்துருவாங்க. ஆமா, என்னையா கல்யாணம் பண்ற நீ கூட ஒரு அசைவத்துல சோறு விடாம அப்படின்னு. எங்களெல்லாம் சைவம் தான் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் சைவம் தான். பலகாரம்லாம் ஒரு வெரைட்டி நிறைய இருக்கும். பணியாரம், வடை, எல்லாமே. ஸ்வீட்டு 4 ஸ்வீட் இருக்கும். காரம் இது இருக்கும். இட்லி, தோசை, பொங்கல், மசாலா தோசை, சப்பாத்தி, பூரி, என்ன வேணுமோ இருக்கும். ஆனா அசைவம் மட்டும் இருக்காது. அசைவம் போடுவோம் நாங்க. கல்யாணம் கழிச்சு மறுநாள் காய்ச்சி ஊத்துறதுன்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணம் கழிச்சு மறுநாள் மாமா வீடு காய்ச்சி ஊத்துவாங்க. அதாவது பையனா பொண்ணோ அவங்களுடைய ஆயா வீடு காய்ச்சி ஊத்துவாங்க. அவங்க அன்னைக்கு சூப்பரா பண்ணுவாங்க. மட்டன் குழம்பு, முட்டை, ஆளுக்கு ஒரு முட்டை, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, வறுவல் எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப கொஞ்சம் பேர் தான் இருப்போம். தாய் பிள்ளைய மட்டும்தான் இருப்போம். நிறைய கூட்டமெல்லாம் இருக்காது. தாய் பிள்ளைய மட்டும்தான் இருப்போம். ஆனா சூப்பரா இருக்கும். அது குழம்பெல்லாம் செட்டிநாட்டு குழம்பு சூப்பரா இருக்கும். மட்டன் குழம்பு நாளை இவங்க ஆயா வீடு நல்லா பண்ணுவாங்க. காய்ச்சி ஊத்துறது நம்ம அப்பாவுக்கு ஆயா வீடு நல்லா பண்ணுவாங்க. அவங்க நல்லா செலவழிப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க. அவங்க வீட்டுலதான் நான் நல்லா சாப்பிட்ருக்கேன். கல்யாணம் ஆனதுலேருந்து எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷனுக்கு நல்லா பண்ணுவார். செலவெல்லாம் குறைக்கணும்னு நினைக்க மாட்டாரு. உங்களுக்கு ஆயா விட நல்லா அமைஞ்சு போச்சு அப்பாவுக்கு. அம்மா அவங்க நம்ம அப்பத்தாவோட அம்மா விடுதே அது. ஆனா இவங்களோட அம்மா கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. அந்த அவங்க மாமா வந்து புள்ள வந்தவர். 3 பொம்பளை பிள்ளைதான் அவங்களுக்கு பிறந்தது. அப்பதான் 3வது. 2 ஆச்சு. அவங்களும் பணக்காரல தான் இருக்காங்க. ஆனா மம்மி அவரே பாராட்டுறாரு, உங்க அப்பச்சிக்கு உங்க ஐயாவுக்கு நல்ல மூளை, கடைசி காலம் இல்லைல்ல அப்படின்னு. நல்ல மூளை எல்லாம் அவர் பாராட்டுறதுலாம் சும்மா சொல்றாரு. அது அத்தைகளுக்காக சொல்றாரு. இல்லையே, நம்மள்ட்ட அவங்க இல்லாத பதில் சொல்றாரு. அப்படியா? நல்ல மூளை, ஆனா வந்து ஒழுங்கா காலம் இல்லைல்ல, இப்படி இருக்காங்க. காலம் எனக்கு என்னமோ ஐயா நல்ல மூளையா தோணல. ஏன்னா அவங்க எதுல எடுத்தாலும் வீம்பு, சண்டை, போட்டி, பார்த்துக்கண்டா உன்னை இவரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா எல்லாத்தையும் விட்டு நிற்பாரு. வீம்பு பண்ணா ஜெயிக்கணும். அவங்க இவ்வளவு தூரம் ஒருத்தங்க சொல்றாங்கன்னா அதுல எதோ விஷயம் இல்லை. அவருக்கு தெரியாது. அவரே சின்ன வயசா தானே இருக்காரு. அவருக்கு என்ன அப்பவே 60 வயசு தான் இருக்கும். ஆனா மம்மி கல்யாணக்கார வீட்டுல அவருக்குதான் இவங்கள யாரையோ உங்க ஐத்தையில யாரையோ ஒரு கட்டுறதா பேசுனதா அவர் புள்ள வந்து வர. அதுக்குள்ளேயே அவங்க ஆட்சி, உங்க அப்பத்தான் அவங்க ஆட்சி, நான் செய்யறேன் பொண்ண அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தலையெழுத்து மாறி போச்சு. வீடுகளை கட்டியிருந்தா அவரும் உட்கார்ந்து இருந்திருக்கணும். அவருக்கு அந்த ஆட்சி செஞ்சு, மீனி ஆட்சி செஞ்சு, அந்த ஆட்சி பிள்ளைய குட்டிய பேரம் பேத்தி அந்த ஆட்சியான வேலையை செய்யாது, உட்கார்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த அண்ணன் நீ சொன்னில்ல, அவர் தான் அவ்வளவு வேலையும் பார்ப்பாரு வீட்டுல. அவர்லாம் அந்த மாதிரி டைப், நம்ம மாமா மாதிரி டைப். அவ்வளவு வேலையும் அவர் தான் பார்ப்பாரு. அந்த ஆட்சி உட்கார்ந்துக்கிட்டே ஏங்க அதை எடுங்க, ஏங்க இது எடுங்க அப்படிங்க. அந்த ஆட்சியை நல்லா வச்சிருந்தாரு. இப்ப மக பாத்துக்கிற அவருக்கு யார் பாத்துக்கிறான்னு தெரியல. மக வீடு திருச்சியில இருக்காது. ஆனால் மம்மி கல்யாணக்கார வீட்டில் நம்ம எண்ணெய் பலகாரம்லாம் சேர்த்துக்கிறோம், அப்படிதானே? ஆமாம், எண்ணெய் பலகாரம்லாம் சேர்த்துக்கிறோம். என் வீட்டில் எண்ணெய் பலகாரம் சேர்த்துக்கலையா? சிக்கன், மட்டன், முட்டை எல்லாம் அது எண்ணெய் பலகாரம் இல்லையா? சிக்கன் மட்டையெல்லாம் எண்ணெய் பலகாரம் இல்லை. எண்ணெய் பலகாரம் இல்லை. ஆனால் அது சாப்பிட முடியாது. மீன் எல்லாம் அப்படியே வச்சு மீன் எல்லாம் சாப்பிட்றாங்க. அப்போ மீன்லாம் அவ்வளோ பெரிய பீஸு வறுத்து வைக்கிறாங்க. இலைக்கு ஒரு வைக்கிறாங்க, வச்சு அதில் சாப்பிட முடியாது. கல்யாணக்கார வீட்டில் எப்படி முள் எடுத்து எல்லாம் சாப்பிட முடியும்?
கறி குழம்பு வேணா நீட்டா ஊற்றிக்கலாம். ம் குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிடலாம், அதுவும் கறியெல்லாம் சாப்பிட முடியாது. ம் ஐயா சோம்பேறின்னு நினைக்கிறேன். ஒரு ஃபாஸ்ட் பத்து அது வேலையில. ம் இந்த வேலையை பார்த்தோமா இதையும் பார்த்து டக்குன்னு ஒரு பல ஆம்பளை அப்படிதான் இருக்காங்க. வேணும்னு மனசுல நினைக்கிறவங்க தான் இப்போ ஃபாஸ்டா இருக்காங்க. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சாந்தாமுத்து, அவனும் அந்த அம்மா இல்லைன்னா ஸ்லோவா சோம்பேறி நேரம் முன்னேறி இருக்க முடியாது. அது சொல்றதுனால தான் முன்னேறி இருக்கேன். அப்படி யோசிச்சு பாருங்க. எல்லா ஆம்பளையிலும் அப்படிதான். அப்புறம் இவங்க மட்டும் என்ன விதிவிலக்கான்னு அவங்க தூண்டி விடுற தூண்டி விடல. தூண்டி விடல, அதுக்கு ஒய்ஃப் வந்து தூண்டி விடுறாங்க. தூண்டி விடுற அதுதான் எல்லா ஆம்பளையிலும் ஒரே மாதிரி தான். ஆனா மாமாவெல்லாம் தானாவே ஃபாஸ்டா பண்ணல. இல்லை அவங்க வந்து அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. இவங்கெல்லாம் ஓரளவு தான் கஷ்டப்பட்டிருக்கா. இப்போ ஓரளவுங்கிறது வேற, ரொம்ப அதிகமாக இப்போ சோத்துக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம தூண்டி விட்டு ஓடத்தானே செய்வோம். அவங்க அந்த லெவலுக்கு அடிமட்ட லெவலுக்கு கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறா. அதான் பார்த்தா உண்மையில அந்த இந்த படத்தில் சொல்லுவேன்ல சமுத்திரகனி, அந்த இவன் இது உங்களுக்கு எல்லாமே இருக்கும் உலகத்துல, ஆனா உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு இருந்திருக்கீங்களா? இப்போ உலகத்துல எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு, ஆனா நம்மளுக்கு மட்டும் எதுவுமே இல்லை அப்படின்னு இருந்திருக்கீங்களா? அப்ப தெரியும் சார் அந்த கஷ்டம். அதுதான் சார் நான் பணத்தை எப்படி கொள்ளையடிக்கிறேன் அப்படின்னு. எல்லாம் சாப்பாடு இருக்கும், பழம் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், ஆனா நம்மள்ட்ட காசு இருக்கு அதை வாங்குறதுக்கு. அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சார் அந்த கஷ்டம். அதனாலதான் அந்த பணத்தோட அருமை தெரியுது எனக்கு. இவங்களாம் நம்ம ஒரு நிமிஷத்துல செய்யற வேலையே அவங்க 2 வேலை செஞ்சிருவாங்க அந்த நேரத்துல. அப்படி இருக்காங்க. அப்படி இருக்கவங்க தான் இப்ப வாழ்க்கையில முன்னேறாங்க. ஆனா அப்படி இருந்தா என்ன வாழ்ற வாழ்க்கை தானே 60-80 வருஷம் என்ன அது தாண்டி பணத்துக்கு போய் அடுத்தவங்கள்ட்ட நிக்காத மாதிரி இருக்கலாம்ல. நம்ம ஒரு 10 பேர் இருக்கலாம். ஆனா என்ன வயசு 80 வருஷத்தை 10 வருஷம் தாண்டி ஓட முடியும்? அதெல்லாம் முடியாது. ஓரளவு சந்தோஷமா திருப்தியா வாழலாம்ல. பணம் தானே மெயினா இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் இப்ப ஸ்கூல்ல ஒன்று சேர்க்கணுமா பணம், என்ன தனி இது கிளாஸ் போகணுமா அவனுக்கு தனியில கவனிக்க வேண்டியதா இருக்கு. கோச்சுக்கு அவங்களை கவனிச்சாதான் அவங்க நம்மோட பிள்ளைய கவனமா பார்ப்பாங்க. இல்லைன்னா அவங்களும் 100ஓட 101 போயிடுவாங்க. கோச்சு கொண்டு பழத்தை வாங்கி கொடுத்து அதை வாங்கி கொடுத்து அவனை தாங்குறாங்க. இப்ப நான் வாங்கிட்டு வந்தேன்ல கைடுக்கு பழத்தை கொண்டு கொடுத்தேன்ல, தென்னரசு கேட்கிறாரு அடுத்து பிரின்சிபலுக்கும் ஒரு பழத்தை கொடுத்து விடுங்க, அப்பதான் உங்க சைடு வரமாட்டாரு, கமிச்சு கொண்டு இருப்பாரு. ஹெச்ஓடி நல்ல இப்போ எல்லாமே சொல்றாரு. பிரணேஷ் சார் அன்னைக்கு சொல்றாரு, இது பிரிண்ட் அவுட் நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டேன், அனுப்பிவிட்டா பிரிண்டெல்லாம் எடுத்து பிரிண்ட் எடுத்து கொடுங்க, பிரிண்ட் எடுத்து கொடுத்து சைன்லாம் வாங்க, சீல்லாம் குத்துங்க அவர்கிட்ட சைன் வாங்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு என்னைய போட்டுப்படுத்துறாரு. நான் அப்புறம் சரி இருந்து சைன் வாங்கி கொடுத்துருப்போங்க இது அப்படின்றாரு. நான் காலேஜ் பஸ்ஸுக்கு போறேன், அங்கே தென்னரசு எனக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காப்புல. ஒரு நாள் ஈவினிங் காலேஜ் பஸ் ரெடி ஆகும் போது நீங்க என்ன வரலையா அப்படின்னு ஃபோன் அடிக்கிறாரு. நான் தான் ஆள் வச்சிருக்கேனே, ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. உடனே ஹெச்ஓடி புரிஞ்சுக்கிட்டேன், அவன் பாவம் அன்னைக்கு பழம் கொடுத்தனால சில நேரத்தில் சரி நீங்கள் இன்னைக்கு போங்க நாளைக்கு வந்து செஞ்சுக்கலாம் போங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. பிரணேஷ் இருக்கவங்க இதை முடிச்சு கொடுத்துட்டு போங்க, நீயா கைடு எனக்கு, அவர் தானே எனக்கு கைடு, சரி சொல்லியிருக்கலாம் எதுக்குப்பா வேலை வைக்கிற இடத்துல கப்ச்சு பொண்ணு இருப்பா அப்படின்னு. ஆளாளுக்கு வந்து வச்சுக்க கூடாது. அவங்க நம்மளை நேரடியா திட்டினா கூட நம்ம அவங்களை நேரடியாக தாக்க கூடாது. இந்த காலம் கப்ச்சு பொண்ணு இருக்கிறதே நல்லது. ஒரு நேரம் வரையில நம்மளை படுத்திடுவாங்க. அதனாலதான் நான் கப்ச்சு பொண்ணு. நான் சொந்தத்திலயுமே யார்கிட்டையும் அப்படித்தான் நடந்துக்கிறது இல்லை. இல்ல மேமே இல்ல யோசிச்சு பாருங்க, இது வந்து கைடு வந்து எனக்கு ஹெச்ஓடி தான், அவர் தானே எனக்கு ரூல் பண்ணணும், நீ இப்படி பண்ணப்ப இதை முடிச்சுடுதாப்பா நீ போகணும் அப்படிங்கிறது. இவர் வந்து அதை விட அதிகமா உரிமை எடுத்துக்கிட்டு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? சரி அப்புறம் என்ன பண்றது? யாரையுமே பகிச்சிக்க கூடாது இந்த காலத்துல. நம்ம ஒதுங்கிக்க வேண்டியதேன், அவ்வளவுதான் பண்ணலாம். பேசாம இருக்க வேண்டியது. ஆமா பேசாம ஒதுங்கிக்க வேண்டியதேன், கப்ச்சுப்புன்னு இருக்க வேண்டியது. சொந்தத்திலயும் சரி ஒருத்தர் ரொம்ப பேசுறாங்கன்னா சரி அவன் அப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உதவிக்க வேண்டியதேன். பல பேர் நம்மளை இழிச்சு வாங்கிதான் நினைப்பாங்க, என்னடா இவ்வளவு தாக்கியும் பதில் பேசாம. ஆனா கடைசி நேரத்துலதான் புரியும் யாரு கெட்டிக்காரு யாரு மக்கள். அமைதியா போறதுனால ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். அமைதியா போறதுனால ஒன்றும் தெரியாதவங்கன்னு அர்த்தம் கிடையாது. வேண்டாமே அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுக்கிறோம். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கே திருப்பி அவங்க தயவு தேவைப்படலாம். ஏன்னா காலம் அப்படித்தான் இருக்குது. நம்ம அந்த மாதிரி நினைக்கிறோம். டக்குன்னு எய்த்து பேசுறவங்க இப்பவும் பேசிட்டு நாளைக்கு
ஐயோ பாவம் பண்ணி கொடுங்களே அப்படின்னு கூட கெஞ்சுவாங்க. அப்படி. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளாம் தான் மம்மி பின்னாடி வர்றதை ஒருத்தவங்க அவங்க தயவு தேவைப்பட்டுருமோ, இப்போ அவரோட தயவு நம்மளுக்கு தேவைப்பட்டுருமோன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு சிலர்லாம் இப்போ எப்படின்னா, டக்குன்னு சூடாக பேசிட்டு அவங்க தயவே இல்லாமலாம் வாழ்கிற மாதிரியும் வாழ்கிறாங்க. இப்போ நான்லாம் என் டைப்பெல்லாம் நான் யார்கிட்டையும் எந்த ஹெல்ப்புக்கும் இது வரைக்கும் போனதில்லைப்பா. நான் என் வயசுக்கு நான் இருந்துட்டு நான் இப்போ முத்துமினாட்டு தான் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேனே தவிர, மற்றபடி என் அக்கா தங்கச்சிட்டையோ என் அண்ணன் தம்பிகள்கிட்டையோ மற்றவங்கள்ட்ட அடுத்தவங்கள்ட்டையுமே ஆனா அவங்கள்ட்ட பாசத்தை எதிர்பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. பாசத்தை எதிர்பார்க்கிறேன், அது வேற விஷயம். நேத்து கூட எனக்கு கனவுல அம்மா வீட்டு கனவு தான் வந்துச்சு. என்ன பண்றது, அது என்னன்னா அவங்க என்னை தனியை விட்டுட்டாங்களேங்கிற ஒரு ஆதங்கம் தான். என்னையும் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு அந்த இது வந்திருக்காது. எதுவுமே நம்ம ஒருத்தர் வேண்டான்னு ஒதுக்கிட்டோம்னா நமக்கு அவங்க ஒதுக்கினவங்களோட ஞாபகம் தான் வந்துகிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் வாழ்றதுல எத்தனை நாள் வாழ்றது நம்ம. அது என்னமோ அது மற்றவங்களை எப்படி விடணுமோ விட்டுடலாம், பெற்றவங்க வீட்டுல நமக்கு அது அந்த உரிமையை மற்றவங்க எடுத்துக்கிட்ட உரிமையை நம்மளும் கொண்டாடணுமேனு தோணாத? உனக்குன்னா தோணாத? எல்லாருக்கும் தோணுது. நீங்க நான் வந்து யார்கிட்டையுமே எந்த ஹெல்ப்புக்கும் போனதில்லை, யார்கிட்டையுமே உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா யாரையும் இழிவாகவும் பேச மாட்டேன், வேண்டான்னு நினைச்சு பேசவும் மாட்டேன். அவங்க ஒண்ணு சொன்னா கூட அதே சமயம் தெவ்வானவங்கெல்லாம் முத்துமினாவே அவளுக்கு ஒரு தயவு தேவைப்படையில நம்மள்ட்ட எம்மா நீ வர்றியா நீ பண்றியாம்மா அப்படின்னு கேட்பா. என்ன இதே சமயம் நான் வந்து அவ நம்மளை பேசிட்டாளா நமக்கு பிடிக்கலையா நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வராத அளவுக்கு நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சு நம்ம பிழைச்சிக்கோம்னு நினைப்பேன். நான் அந்த மாதிரி திறமை என்கிட்ட இருக்கு. நான் யாரையுமே சார்ந்து போனதில்லை, இது வரைக்கும் யாரையுமே சார்ந்து போனதில்லை. என் காலம் இவ்வளவு ஆயிடுச்சு. இது வரைக்கும் சேகர் மாமாலாம் பயங்கரமா சோழ பெரியமாவெல்லாம் பேசுவேன். பேசினாலும் திருப்பி அவள்கிட்ட போய் சோழ போன் வாங்கி கொடுப்பா. ஃபர்ஸ்ட் போன் வாங்கி கொடுத்தது சோழ பெரியமா தான். அவனுக்கு போன் வாங்கி கொடுப்பா, ட்ரெஸ் வாங்கி கொடுப்பா, எல்லார்ட்டையும் எல்லாம் பண்ணிக்குவேன். நான் அதெல்லாம் இது வரைக்கும் யார்கிட்டையும் எதுவும் பண்ணிக்கிட்டது இல்லை. நானாதான் எது இண்டிவிஜுவலா இதுங்கிறது நான் பண்ணிக்கிட்ட ஒரே ஒரு ஆளு முத்துமினா ஒரு ஆள் தான் என் வாழ்க்கையில. அத்தையில்ட்டையும் நான் எதுவும் பண்ணிக்கிட்டது இல்லை. ஆனால் மம்மி டீ கடையிலலாம் ஊர் சுற்றுறேன். ஆனால் வந்து அந்த வீட்டை கட்டுறது என்ன கட்டுறான்னு செட்டியார்ட்ட கொடுத்தனால பார்ப்பானா பார்க்க உங்கள் அண்ணன் என்ன அவனுக்கு அந்த பவர் கொடுக்கல. அந்த பிள்ளை கொடுக்கலைனாலும் வீடு என்னைக்கு அதில் சம்மந்தப்பட்டாலே இவனும் தானே. ஆனால் வீடு கட்டின உடனே போய் உட்காந்துக்குவேன் பாரு. அவன் எப்படியா விட்டாரு தெரியுமா? வீடு கட்டுற வரைக்கும் அவங்க பார்க்கட்டும், நம்ம எதுக்கு தலையிடுறோம். அந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க. சுயநலம்னா பயங்கர சுயநலம். வீடு கட்டுற வரைக்கும் அவங்க கட்டுட்டேன், அவங்க பொறுப்புல இருக்கு, அவங்க கட்டட்டும்னு விட்டுட்டேன். வீடு கட்டி முடிச்சோன்னா என்ன என் வீடு தானே நான் தான் இருந்துக்குவேன் அப்படின்னு அந்த பிள்ளைட்டு சமம் பண்ண போறேன். பாத்துக்கிட்டே இரு நீ கடைசி அந்த மாதிரி தான் பண்ண போறேன். ஆனா அவங்க கொண்டு இடுக்குல கட்டுற மாதிரி எல்லாம் கட்டியிருக்கா. அது இடம் சரியா வருமானு தெரியல. கொஞ்சம் டேர்னிங்ல சப்பாத்தி போட்டுடலாம். சப்பாத்தி போட்டாச்சு. சப்பாத்தி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க தேய்ச்சி வச்சிருக்கேன் நல்லா. வாங்க சப்பாத்தி போட்டுடலாம். குழம்பு ரெடியா மம்மி? குழம்பு ரெடி பாருங்க கைஸ், குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் குழம்பா? சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கு. சூப்பர் மம்மி. பக்ரீத் ஸ்பெஷல் சிக்கன் குழம்பா? ஆமாம், அது நினைக்கல இல்லை. பக்ரீத் வாழ்த்துக்கள் சொல்லணும். பக்ரீத் வாழ்த்துக்கள். பக்ரீத்னா என்ன மம்மி பண்ணுவாங்க? இன்னைக்கு கடையில் போய் நிற்கல, கடையில் போய் நிற்கல ஒரு பாய் வீட்டு ஒரு ஆள் தான் வந்தார். அவர்கிட்ட அவங்க கடைக்காரர் கேட்குறாரு, பிரியாணி போடுறதுக்கு இப்போ தான் வாங்குறீங்க புதினா கொத்தமல்லிலாம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் சொன்னார், நாங்கள் இன்னைக்கு குருபா இது கொடுக்குறோம், தானம் கொடுக்குறோம், கறியெல்லாம் வாங்கி தானம் கொடுப்பாங்க போல. பக்ரீத்னா தானம்னு அர்த்தம் போல. இப்போ நான் 1 கிலோ வாங்கி உனக்கு கொடுக்குறது, நீ 1 கிலோ வாங்கி எனக்கு கொடுக்குறது, தானம் கொடுத்து சாப்பிட்ற மாதிரி. நீ கொடுத்ததை வச்சு நான் சமைச்சு சாப்பிடுவேன். அப்படியா? அதனால இப்போ வந்து இப்போ வீட்டில் இப்போ நீ உங்களுக்கு மருமகன் பெரிய குடும்பமாக இருந்தால் ஒரு ஆடே நீங்கள் வாங்கி வெட்டி கிலோ கணக்கில் தானத்தை கொடுக்குறீங்க. மகனுக்கு மகளுக்கு பேரவங்கெல்லாம் இருந்தா அவங்களுக்கெல்லாம் அப்படி பாய் விடுக. குருபானி கொடுக்கறதாமே. குருபானியா? தெரியல. ஆனா கேள்விப்பட்டிருக்கோம் இல்லை. ஆனா நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன், பாய் வீடு கொஞ்சம் ஏதோ தானம் கொடுப்பா, ஏதோ ஒரு நாள் பக்ரீத் ரம்ஜானுக்கு தானம் கொடுப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
சப்பாத்திக்கு எண்ணெய் ஊற்றணும். அது எப்படி சமைச்சு கொடுப்பாங்களா இல்லை வெட்டி சும்மா கொடுத்து வெட்டி கொடுத்துருவாங்களா இருக்கும். ஏன்னா அவங்க வேணுங்கிற வெரைட்டி அவங்களே சமைச்சுக்குவாங்கல்ல. அது ஏன் தானம் கொடுக்க சொல்லி இதில் குரான்ல போட்டிருக்கும் போல. குரான் தானே அவங்களுக்கு. குரான் வந்து புக்கா? ஆமா, குரான் புக்கு, பைபிள் மாதிரியே. அவங்களோட சாமியும் பயங்கர சக்தியானது. பாய்விட்டு. ஆமா, மந்திரந்தந்திரம்லாம் அவங்ககிட்ட தான் ரொம்ப பலிக்கும். ஆமா, இந்த பேயெல்லாம் பாய்விட மட்டும் நம்ம பகிச்சுக்கவே கூடாது போய். அப்படியா? ஐயா, மாமாவெல்லாம் நரசிம்மாவை பகிச்சுக்கிட்டாங்க. அவங்களுதான் அவங்க அவ்வளவுதான் கதை. இந்த காலத்துலயுமே? ஆமா, எல்லா காலத்துலயுமே. நாங்க நச்சாந்தப்பட்டியில இருக்கையில ஒருத்தவங்க பாய் வீடோட ஏதோ பிரச்சனையா, சண்டைனாக்க அவங்க ஏதோ பண்ணி அந்த பொண்ணோட புருஷனோடுக்கும் அந்த அம்மாவுக்கும் தொடர்பு இருந்துச்சு போல. சரி. பாய் வீட்டு அம்மாவுக்கும் இந்த ஹிந்து பையனுக்கும் ஹிந்து பொண்ணு சிட்டியை விட்டு போனா யாருன்னு தெரியல, அவங்களுக்கு தொடர்பு இருந்துச்சு போல அந்த பாய் வீட்டு அம்மாவுக்கும். இவன் உடனே இந்த பொண்ணு எல்லாம் போகக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ண உடனே அந்த பொம்பளை இவன் போனவன்ட்டே என்னமோ பண்ணி விட்டுருச்சு. பண்ணி விட்டு அவன் கிறுக்காரு, பைத்தியமா திரியிறாரு வீட்டுல அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் காரணம்னு சொன்னாங்க. ஆனா பாய் வீடு அப்படித்தான் சொன்னாரு. எதுவா இருக்கும் நம்மள்கிட்ட நான் பகிச்சுக்கவே கூடாது. அப்படியா? ஆமா, பாய் வீடு. சரி, அவங்க சண்டை போட்டாங்கன்னா சண்டை போட்டா நம்ம மேலே சண்டை போடாத அளவுக்கு ஒதுங்கிட்டு வந்துடும். அவங்க சண்டை போட்டாலும் நம்ம ஒதுங்கிட்டு வந்துடும். நீ என்னடா பெரிய ஆளு, நான் தாண்டா பெரிய ஆளுங்கிற இதெல்லாம் வைக்க கூடாது. அவங்க நம்மள துவம்சம் ஆக்கிடுவாங்க. உனக்கு தெரியாது அது இல்ல. ஆனா வந்து பேயெல்லாம் சக்தி உள்ள பேயெல்லாம் விரட்டுறது எல்லாமே அவங்க இதுவா பண்ணிடுவாங்க. இந்துக்கள் கோயில்லாம் ஓரளவு தான். ஆமா, ஒரு 80% தான். 100% பண்றது மிக கடிசான பேயெல்லாம் விரட்டுறது இவங்க தான். நல்லா இழுத்து கட்டி விரட்டுறது பாய்க தான் எங்கேயோ ஓதுவாங்க. கரெக்டா சொல்லு, எனக்கெல்லாம் சொன்னாரு பாய் தான். கரெக்டா உங்களுக்கு ஏதோ ஒண்ணு சாடி இருக்கு, உங்களுக்கு உடம்பு சரியில்லாம வரப்போகுதுன்னு வர்றதுக்கு முன்னாடியே சொன்னாரு. அதே மாதிரி அவருக்கு சொல்லி முடிச்சு நான் இங்கிட்டு வந்ததுக்குள்ள எனக்கு ஃபீவர் பயங்கரமா இருந்துச்சு. அது சாடி இருந்துச்சு. அது எங்கெங்க போய் வரட்டும். அது எப்படி அவங்க சாமி அதை அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்திடுது. அவங்க சாமி பவர்ஃபுல்லான சாமி தான், சும்மா சாதாரணமெல்லாம் கிடையாது. ஆனா அவங்க 5 வாட்டி தொழுவாங்க. அது ஏன் 5 வாட்டி சுத்தமா தொழுவாங்க? காலையில ஒரு வாட்டி, இடையில ஒரு வாட்டி, அப்புறம் மத்தியானம் ஒரு வாட்டி, அப்புறம் இடையில ஒரு வாட்டி, அப்புறம் நைட் ஒரு வாட்டி. 5 வாட்டி. இப்ப நம்ம எல்லாம் டெய்லி அப்படி சாமி கும்பிடுறது இல்ல. நம்ம அப்படிலாம் கும்பிடுறது இல்ல. நம்ம அப்படிலாம் கும்பிட்டா நம்மளுமே நல்லாதான் இருப்போம். நம்ம யாரும் அதுக்காக டயத்தை ஒதுக்குறது இல்ல. நமக்கு இந்துக்கள் தான் எல்லாமே வலிக்குது, எல்லாம் சௌரியமான வாழ்க்கையாச்சு. நம்மதான் ஒரு வாட்டி கோயிலுக்கு போவேன், போயிட்டு வந்தாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. அதுவும் கோயிலுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு ஆடம்பரத்துக்கு போறது. அவங்க மசூதியில் என்ன வச்சிருப்பாங்க உள்ள தெரியல, கருவறை அந்த மாதிரி எல்லாம் அது இருக்குமா? இல்ல, ஏதோ இது அந்த பாதி பௌர்ணமி இடம் நிலா வச்சு அதுல நட்சத்திரம் இருக்கும் பாரு, அது வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதுதான் சாமியா? அதே சாமி அவங்களுக்கு. ஆனா எந்நேரமும் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆமா, அவங்க குளிக்கணுங்கிறது இல்லை. 2 நாள் 7 நாள் கூட குளிக்காம இருக்கலாம். ஆனா அந்த தொழுகையில மட்டும் கைகால கழுவிட்டு காதை கழுவிட்டு எல்லாம் கழுவிட்டு வந்து தொழுவாரு. அப்படியா? குளிக்கலனாலும் பரவாயில்ல அவங்க சாமி எடுத்துக்குவா. ஆனா கைகால் கழுவி, மூஞ்சி கழுவி, காதெல்லாம் கழுவுவாரு. காதெல்லாம் சுத்தமா கழுவுவாரு. பயவிடு. லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேருமே? லேடிஸ் சாமி கும்பிடுவாங்க, ஆனா அவங்க கழுவுனதா தெரியாது எனக்கு. ஆம்பளை எதுவும் கழுவுவாங்க நிறைய பார்த்தேன். லேடிஸ் கை கழுவாங்க, அவங்க பொறுத்துக்கிட்டே தெரியுறாங்க தலையில முக்காடு முட்டு. ஆமா, சரி மம்மி, இந்த வேர்வையிலேயே நம்மளுக்கெல்லாம் ட்ரெஸ் போடுறதே கஷ்டமா இருக்குல்ல, ஆனா அவங்களுக்கு வேர்க்காதா? பரதா போட்டுருக்குதா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், கிளாத் வேற மாதிரி வந்துருச்சுல, லேசா இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு போத்திக்கிட்டே போர்வையை டெய்லி பகல்ல போத்திக்கிட்டே தெரிஞ்சா எப்படி இருக்கு? அவங்களுக்கு முடி தெரியக்கூடாது. அவங்க சாமியோட கட்டளையே அவங்களுடைய தலைமுடி வெளியே தெரியக்கூடாது. அப்ப ஆம்பளைகளுக்கு எல்லாம் தெரியுது? ஆம்பளைகளுக்கு தெரியல, பொம்பளைகளுக்கு. அப்படியா? ஆமா, தெரிஞ்சா அதனாலதான் பொறுத்திட்டு தெரியுறாரு. அவங்களுக்கு அந்த உடம்பு அழகு வெளியே தெரியக்கூடாது. அப்படியா?
ஆமா, அதனாலதான் அவங்க போர்த்திட்டு பரதா போட்டுக்கிட்டு தெரியுறாரு. கண்ணு மட்டும்தான் வெளியே பாக்குறதுக்காக தெரியணும், மிச்சம் எதுவும் தெரியக்கூடாது. நெத்தி மூக்கு பொட்டு இது அடுத்தவங்க யாரும் நம்மளை பார்த்து ஆசைப்பட்டுற கூடாது. அப்புறம் கல்யாணம் பண்ண தானே வேணும். கல்யாணம் ஒருத்தனுக்கு தானே பண்றாரு. ஆமா, மற்றவங்க எல்லாம் ஏன் பார்க்கணும் நம்மள? அப்ப இந்துக்கள்ல எல்லாம் எவ்வளவுதான் அழகா இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க, அப்புறம் அவங்க எல்லாம் என்ன, அவங்க எல்லாம் சும்மா தானே தெரியுறாங்க. இந்துக்கள்ல அந்த இது இவங்க இல்லாத மாதிரி அவங்க பைபிள்ல அதுக்காகவே பண்றாரு. ஓ, இது இது இவங்களா பண்ணிக்கல, அதெல்லாம் அவங்களுடைய சாஸ்திரம். ஓ, இப்ப நம்மளுக்கு இப்படி கோயிலுக்கு போனா செப்பலை கட்டி போட்டு தான் போகணும் அந்த மாதிரி. நம்மளோட இது எல்லாமே ஈஸி, அவங்களோட எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இது கிறிஸ்டின் விட்டு கொஞ்சம் ஈஸி தான் நினைக்கிறேன். அவங்க என்ன வேணாலும் பாவம் பண்ணிட்டு பாவம் பண்ணிட்டு கேட்டுடலாம். என்ன சர்ச்சில் ஒரு கூடாரம் மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு போன் பூத்து மாதிரி. அந்த பூத்துல போய் நின்றுக்கிட்டு நான் இன்னைக்கு இவனை கொண்டுட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க அப்படின்னா ஃபாதர் பாவ மன்னிப்பு கொடுத்துருவாரு. ஆமீன் ஆமீன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அவங்கள என்ன வேணாலும் பண்ணிட்டு பாவ மன்னிப்பு கேட்டுடலாம். ஆனா முஸ்லிம்ஸ் கொஞ்சம் வசதியா தான் இருக்காங்க. எல்லாரும் முஸ்லிம்ஸ் கொஞ்சம் வசதியா தான் இருக்காங்க, அவங்களும் கொஞ்சம் திறமையா இருக்காங்க. அது எப்படி எல்லாருக்குமே திறமை வந்துடும். நகையெல்லாம் நம்ம சிட்டி வீட்டுக்கு அடுத்தாப்புல கூட இருக்குது முஸ்லிம்ஸ் தான், கிறிஸ்டின்ஸ் எல்லாம் இருக்காது. நகை இவங்களுக்கு எங்க இருந்து எங்க வரைக்கும் போடுவாங்க, இந்த இதுக்குள்ள எல்லாம் மோதிரம் போடுவாங்க. அப்ப நகையெல்லாம் போடலாமா அவங்க முஸ்லீம்? நகை போடலாம், நகை போடலாம். சௌரியமா இருக்கிறதெல்லாம் சௌரியமா இருப்பாங்க. நல்ல பூ வச்சு அவ்வளவு பூவை கட்டி பூ வச்சுக்கிட்டு அதெல்லாம் சௌரியமா இருப்பாங்க. போறதுக்காரு வாரதுக்காரு துபாயில அவ்வளவு, துபாயில அப்படி பணம் கிடங்க மாதிரி சம்பாதிப்பாங்க. துபாயில வெளிநாட்டுல அந்த காலத்துல புதுக்கோட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா பாய் வீடுங்க அப்படி இருப்பாங்க. நீங்க எல்லாம் என்னன்னு தெரியாத போதே? ஆமா, எனக்கெல்லாம் விவரம் தெரியாத போதே. அப்பவே பஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு காப்பு அவ்வளவு இது போட்டுட்டு வருவாங்க, எல்லாம் தங்கம். பாய் வீடு நல்லா இதுவாதான் இருப்பாரு. சாப்பிடறதும் நல்லா சாப்பிடுவாங்க. அதை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கவங்களுக்கு அவங்க வச்சிருக்கிறத எடுக்காம இது நடுறாங்க, சம்பாதிக்கிறது. அப்புறம் கொஞ்சம் ஏதோ ஒரு தலைமுறை இதாச்சுன்னா வச்சிருக்கிறத எடுத்து நொடிச்சு போயிடுறாரு. ஏன்னா அவங்க சாப்பாடு குறைக்க மாட்டாங்க, சாப்பாடு சாப்பிட்டுனா நல்லா தான் இருக்கும். எப்படி மட்டன் சிக்கன் வந்து எல்லா நாளும் எடுப்பாங்களா? ஆமா, மட்டன் சிக்கன் இல்லாம இருக்கவே இருக்காது முக்காவாசி. கிறிஸ்டின் அப்படிதான். கிறிஸ்டின் மீன் அவ்வளவு பெரிய பணக்காரலாம் ரொம்ப இருக்க மாட்டாரு. மீன் சொன்னீங்கல்ல? ஆமா, மீன் தான் ரொம்ப. ஆமா, முட்டையெல்லாம் சாப்பிடுவாங்களா இல்லையா முஸ்லீம்? முட்டையெல்லாம் சாப்பிடுவாங்க, எல்லாமே சாப்பிடுவாங்க. எல்லாமே சாப்பிடுவாங்க. பிள்ளைகள பேபிகளையும் நல்லா கவனிப்பாங்க. பிள்ளைய பிறந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்குலாம் கொண்டு வராங்கல்ல, அப்படி ஓவியமா வச்சிருப்பாங்க பிள்ளைகளெல்லாம். கார்னிஷ் இப்ப நம்ம எப்படி வச்சிருக்கோம் அந்த மாதிரி அது கேட்கறத வாங்கி கொடுப்பாங்க அப்பங்க. அப்படி புள்ள அதிகமா பெத்துக்குவாங்களா? இல்ல, இப்ப எல்லாம் பெத்துக்கல, அந்த காலம் பெத்தாங்க, இப்ப எல்லாம் இல்ல. பிள்ளைலாம் அழகழகா இருக்குங்க, அப்படி வெள்ளை வெள்ளையேன்னு. அது எப்படி அவங்க இதுனால கம்யூனிட்டினால. ஆனா இந்துக்கள் என்ன அழகா இருக்குதுங்க. இந்துக்களோட பாய் வீடு தனியே தெரியும். அதுக்கு அப்படியே இந்த நம்ம வீட்டுக்கு வந்து விளையாட வருங்கல்ல சீமா அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பாரு பிளட்டே அப்படியே குளம் இருக்கும். அதான் நீங்க முள்ளு குத்தி விழுந்தப்போ எப்படி கொதன்னு இருந்துச்சு, கட்டி கட்டியா தண்ணியா விழுந்துச்சு. வெறும் அப்படி சாப்பிடுறாரு. நமக்கெல்லாம் தண்ணி ரசம் மட்டும்தான் அவ்வளோ. நம்ம எல்லாம் சைவம் வந்து முக்கால்வாசி, என்னைக்காவது ரேர்னு வீக்கெண்டில் தான் நான்வெஜ். அவங்கெல்லாம் எல்லா நாளும் இந்த நாள்லாம் கமிட்மெண்ட்லாம் இல்லை. இப்போ நம்ம வந்து விரதம் இருக்கோம், அது இருக்கும் இது இருக்கும். இந்துக்கள்லாம் இது ஒரு மாதம் விரதம் இருக்காருல்ல, ரம்ஜான். அப்போ வந்து அசைவம் சாப்பிட மாட்டாங்க. அசைவம் சாப்பிடுவாங்க, ஆனால் அந்த பகல் ஃபுல்லாக விரதம் மாட்டாங்க. பகல் ஃபுல்லாக அன்னைக்கும் அசைவம் தான் அவங்க நிறைய சாப்பிடுவாங்க. ஈவினிங்ல சூரியன் மறைஞ்ச உடனே, சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் அசைவம் தான் சாப்பிடுவாங்க. அந்த நோம்பு கஞ்சி எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் கலந்தது அந்த நோம்பு கஞ்சி. சரி வா சாப்பிடலாம். இல்லை பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சுட சுட சப்பாத்தி, சிக்கன் குழம்பு. இங்கே பாருங்க சிக்கன் குழம்பு. இது கிரேவியா குழம்பா? குழம்பு கெட்டியாகவே வச்சுருக்கேன், கொஞ்சம் எல்லாம் அரைச்சி ஊற்றி.
நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடலாம். ம் இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி மாதிரி செஞ்சுருக்கேன். ம் இதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தயிர் பசும்பால் கிடைக்கல, அதனால இந்த தயிர் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க மக்களே. எங்களுக்கு யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, யாருமே இது பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், எங்களையும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.